லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கடகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் எப்படி தாய்மை பண்பு கொண்டது, சுயநலம் இல்லாத பொதுநிலை கொண்டது, எதையுமே எல்லோருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணத்தை கொண்டது. நேரெதிர் காரகத்தை யார் பெறுகிறார்? சனி பகவான். முதலில் தன்னை தற்காத்துக் கொள்வதும் பூமியில் இருக்கக்கூடிய உயிரினங்களை பற்றி அடுத்ததாகவும் முதலில் சிந்திக்கக்கூடியது எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த சனி பகவானுடைய காரகம். அது யோக அவயோக நிலையை பொறுத்து மாறுபடும். எனினும் பொதுவான அமைவுல சனியே முழு எதிர்காரகம் கடகத்திற்கு. அப்ப சனிதான் முழு அவயோகியாக கடக லக்னத்திற்கு வர்றார். ஆதிபத்திய ரீதியில 7, 8ஆம் இடத்தை எடுத்துக்கொள்கிறார். இவர் 5லே அமர்ந்திருக்கிறார். அதாவது விருச்சகமனையில அவர் 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 5, 9ல் அமர்ந்த சனி பாக்கியத்தை தடை பண்ணுவார். வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கிறத அதிர்ஷ்டங்களை நஷ்டம் பண்ணுவார். சக வயது இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் லேட்டா கொடுப்பார். ஆனால் இந்த சனியோடு குரு செவ்வாய் தொடர்பு கொள்கிறார். யோகம் குரு செவ்வாய் தொடர்பு கொள்ளும்போது ஜாதகர் எங்கோ ஒரு இடத்தில் பிறந்து ஏதோ ஒரு இடத்தில் வாழ்க்கையில் வெற்றியை பெறுவார், கௌரவத்தை பெறுவார், பெயர் புகழ் அங்கீகாரத்தை பெறுவார். குரு செவ்வாய் இருக்கும்போது இந்த தடைகள் எல்லாம் தகசம் பண்ணுது. சனி குரு செவ்வாய் தொடர்பை வெற்றி 5, 9ல் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஜாதகருக்கு வெற்றி. எத்தனை காலங்கள் ஆனாலும் ஜாதகருக்கு 5, 9ல் அமர்ந்த அவயோகியால் யோகம் கிடைக்குது. வேறு விதமான புது வாழ்க்கை கிடைத்து புது வாழ்க்கையினால் யோகம் உண்டு.